ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து பாட்டிக்கு வந்து எல்லோரும் கிஃப்ட் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே நம்ம மனோஜ் வந்துட்டு செயின் போடுறாரு. ரோகிணி வந்துட்டு அவங்க தான் மேக்கப் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து இங்கே நம்ம ரவி இருந்துட்டு, உங்களுக்கு நான் கேக் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். பாட்டி நான் அதெல்லாம் சாப்பிட்றது இல்லைடா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, இது வந்து சுகர் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு நான் உங்கள் பேர் நாச்சியார் கேக்குன்னு தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ருதி வந்துட்டு ஃபோன் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம விஜயா இருந்துட்டு அவங்களும் வந்து அந்த டிவி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து இப்படி ஒவ்வொருத்தராக கொடுத்துட்ருக்காங்க. நம்ம மீனாவோட அம்மாவும் புடவை வச்சு தராங்க. ஸ்ருதியோட அம்மாவும் கிஃப்ட்டு தராங்க. உடனே மனோஜ் வந்துட்டு, பாட்டி எல்லோரும் கிஃப்ட்டு கொடுத்தாச்சு, அப்புறம் உங்களோட சர்ப்ரைஸ் கிஃப்ட் யாருக்குன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கெத்தா வந்து நிற்கிறாரு. டே இன்னும் என் பேரன் வரலடா, முத்து வரட்டும் இருடா அப்படிங்கிறப்ப, அவன்லாம் ஒன்றும் வாங்கிட்டு வர மாட்டான், கையை வீசிக்கிட்டு தான் வருவான் அப்படின்னு சொல்கிறப்போ, உடனே அந்த டைம் பார்த்து நம்ம முத்து வந்து என்ட்ரி ஆகுறாரு. டே தொழிலதிபரே, அப்படிலாம் நடக்க விட்டுற மாட்டேன், வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்னடா நீ என்ன பாட்டிக்கு வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்குறப்ப, நான் ஒன்றுமே வாங்கலையே அப்படிங்கவும், நான் தான் சொன்னேன்ல அப்படிங்கிறப்ப, நான் வாங்கிட்டு வரல கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே பாட்டி ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அந்த காலத்து கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. மீனா வந்துட்டு இதெல்லாம் யார் அப்படின்னு கேட்குறப்ப, உடனே இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸு, சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு, 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பாட்டிலாம், உன் பேரன் முத்து தான் கஷ்டப்பட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கேக் வெட்டி எல்லாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே எல்லோரும் விஜயாவை பார்த்துட்டு, கல்யாணத்தப்போ என்ன உன் மருமக ஒல்லியாக இருந்தா இப்போனே இவ்வளோ குண்டா இருக்கா அப்படின்லாம் சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அப்படியே விஜயா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாம்மா என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப, அடுத்து பார்த்து எல்லா பேத்தியும் கூப்பிட்டு அதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மீனா வந்து நீ சின்ன வயசில் எப்படி துருதுருன்னு இருப்பியோ அதே மாதிரி இருக்காங்க அப்படின்லாம் வேறு சொல்லிட்டு இருக்காங்க.